சார், தொடர்ந்து இந்த தாக்குதல் நடைபெற்ற சூழல்ல தொடர்ந்து நீங்க யாரெல்லாம் அதுல போனீங்க, அங்க தாக்குதல் எப்படி நடைபெற்றது, அத நீங்க சொல்லலாம். ஆமா நாங்க அதாவது கிட்டத்தட்ட திருச்சியில இருந்து கதிரவன், நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் கதிரவன் பிளஸ் கேமராமேன் செபஸ்டியன், முசிறியை சேர்ந்த பிரபல அட்வொகேட் திருமலை ராஜா, அடுத்தது அவருடைய கிளர்க்கு ராஜமாணிக்கம், இவங்கெல்லாம் குளித்தலையில நின்னாங்க. நாங்க இங்க இருந்து 3 பேரும் கார்ல போய் குளித்தலையில வர்றதுக்கு முன்னாடி இவர் அங்க குளித்தலை சேர்ந்த ரிப்போர்ட்டரை கூப்பிட்டாரு. அவங்களும் அந்த இடத்துல நின்னாங்க. அப்ப இவங்களும் வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து அப்ப போகணும்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் பைக்ல இருந்து வேண்டாம், நாங்க வரல, அவர் கொள்ளாதவர், ரொம்ப மோசமானவர், அதனால வேண்டாம், நான் லோக்கல்ல இருக்கேன், அவரை நம்ம பாய்க்க முடியாது, அவர் குற்றமான பணம் படைச்சவர், என்னன்னாலும் பண்ணுவாரு, இதுல வேற ஆளுங்கட்சி எம்எல்ஏ, அதனால எதுவுமே பண்ணாடு, என் பிள்ளை குட்டிக்கு ஆதரவு இல்லை, நீனும் போவாத கதிரவன் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் தாலுகா ரிப்போர்ட் பேச்சில் ரிப்போர்ட் சொன்னாரு. ஆனா இவர் கதிரவன் நம்ம என்ன அங்கேயா போறோம், ஸ்பாட்டுக்கு போகல, நம்ம என்ன விசாரிச்சுட்டு வருமே, வாங்கலேன், நம்ம என்ன அதை அந்த ஸ்பாட்டுக்கா போறோம், அவர் இடத்துக்கா போறோம், அதெல்லாம் இல்லைல்ல அப்படின்னு இவர் சொன்னாரு. இல்ல நீங்க போகாத, உன் நல்லதுக்கு தான் சொன்னா கேடு, உன் இருக்க ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க போகவே இல்லை. கார்ல நேரா அந்த தோகர் மொழியோ ஐயர் மொழியோ கார் நேரா ஒரு மரத்துக்கிட்ட நின்று இவர் இந்த கேமராவை அந்த செபஸ்டியன் அவர் கேமரால சில எடிட்டிங் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எடிட்டிங் வேலை பார்த்தா இதுக்கும் அந்த கல்வி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-7 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். நாங்க அந்த கேமரா வேலையெல்லாம் அவர் சரி பண்ணிட்டு அந்த கார்ல எடுத்து போட்டுட்டு, போகவா வேண்டாமா, இவரை பத்தி கொள்ளாத ஆளு, ரொம்ப மோசமான ஆளுன்னு சொல்லுறாங்களே, என்ன பண்ணலாம்னு நாங்க காரை திருப்பிட்டு சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பணும் உடனே அவ்வளவு பேரும் வந்தாங்க. முதல்ல பைக்கை கொண்டு போய் ஒரு 10-20 பைக்கு மறிச்சாங்க. காருங்கெல்லாம் நிறைய நின்றுச்சு. டக்குன்னு எம்எல்ஏ வந்தாரு. எம்எல்ஏ பார்த்துன்னு ஒரு காரு, வெள்ளச்சட்டை போட்டிருந்தாரு, பேண்ட் போட்டிருந்தாரு. சல்லுன்னு வந்தா, நீங்க யாருல இறங்குங்க, எந்த ஊர்ல, உங்களுக்கு என்ன யாருனா, நாங்க சொன்னா நாங்க வேற ஆள் ஒன்றும் இல்லை, என்னன்னா அன்னைக்கு பேக்கை திறந்தாரு. பேக்கில் கேமரா பார்த்துட்டாரு. என்ன ஏதுன்னு கூட கேட்கல, எங்களுக்கு பேச டைமே கொடுக்கல. போனாங்க அவ்வளவு பேரும், கிட்டத்தட்ட 50-60 பேர் இருக்கும். ஸ்பாட் இறங்குனாங்க, வண்டி இழுத்தாங்க, ஆளை தூக்கி ரோட்ல கரன்னு இழுத்தாங்க, அட்டி முட்டி. அதுல அந்த ஸ்பாட்ல எங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கல. நொறுக்கு எரிஞ்சு மண்டை கண்டெல்லாம் எல்லாத்துக்கும் ரத்தம் சல்லுன்னு ரத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த கதிரவனையும் செபஸ்டியன் இழுத்து கொண்டு போய் ரோட்ல அவரு காருக்கு முன்னாடி போட்டு அடிச்சு கீழே போட்டு மிதிக்காங்க. கதிரவன் அம்மா ஆத்தான்னு கத்துதாரு. நான் அதை பார்த்துக்கிட்டே என்ன பண்ண அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல நம்ம விவேகமா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஸ்பாட் வச்சு நான் தூரம் வந்துட்டேன். டக்குன்னு தூரம் நவந்துட்டேன். நான் அந்த கடைக்காரங்க எல்லாரும் சொன்னாங்க, அண்ணா நீங்க நிக்காதீங்க, அவர் எம்எல்ஏ பயங்கரமான ஆளுங்க, எங்களால ஏற்றி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு இருக்கு. வேடிக்கை கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல வேடிக்கை பார்த்தாங்க. ரோட்ல வரவங்க எல்லாருமே ஸ்பாட்டை நின்றுட்டாங்க. இவர் அன்னைக்கு நேரா வந்துகிட்டு இருக்கேன். நாங்க அன்னைக்கு ஒரு இடத்துல பாதுகாப்பா நான் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டேன்.